இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. சகல என்னப்பாச்சு? சாரிங்க, ஸ்பீட் பிரேக்கரை கவனிக்கல. சகல உன் மைண்ட் இங்க இல்லப்பா. நீ டென்ஷன்ல வேற எதையோ யோசிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கப்பா. சகல நீ எப்படி வண்டி ஓட்டுவேன்னு எனக்கு தெரியாதப்பா. நீ இப்படி டென்ஷனா வண்டி ஓட்டி நான் பார்த்ததே இல்லப்பா. ரேவதி எங்க இருக்காளான்னு தெரியலையேங்க. அந்த மைண்ட் ஓடிட்டே இருக்கு, தான் டென்ஷன் ஆகுது. சகல பதட்டப்படாதப்பா, ரேவதிக்கு ஒன்றும் ஆயிருக்காது. போனை எடுக்கலைங்கிறதுக்காக நாம எதுக்குப்பா நெகட்டிவா நினைக்கணும்? அப்படி இல்லைங்க, பெரிய வாட்டி ஃபோன் ட்ரை பண்ணிட்டேன், ஃபோனை எடுக்க மாட்டேங்கிறா. ஒரு வேளை ஃபோனை சைலண்ட்ல போட்டுக்கலாம், அதனால கூட கவனிக்காம இருந்துக்கலாம்ல. சகல உன்னை பார்த்து நான் பல தடவை ஆச்சரியப்பட்டிருக்கேன்ப்பா. எவ்வளோ பெரிய பிரச்சனை சிக்கல் வந்தாலும் ரொம்ப நிதானமா கூலா ஹேண்டில் பண்ணுவேன். உன் முகத்துல நான் டென்ஷனையே பார்த்ததில்லப்பா. அப்படிப்பட்ட உங்ககிட்ட முதல் தடவையா இவ்வளோ டென்ஷனை பார்க்குறேன்ப்பா. டென்ஷன் ஆகாம எப்படிங்க இருக்க முடியும்? அந்த சித்தர் சொன்னதை என் மனசுல உறுத்திட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள்ள ஒன்று சொல்லிட்டே இருக்கு. அந்த சித்தர் சொன்னதை என் மனசுல உறுத்திட்டே இருக்கு. அவர் சொன்ன மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குங்க. அவளுக்கு ஏதோ ஆபத்துன்னு என் உள்ள ஒன்று சொல்லிட்டே இருக்கு. சகல வருத்தப்படாதுப்பா, ரேவதிக்கு ஒன்றும் ஆயிருக்காதுப்பா. லைஃப்ல நம்மளை நேசிக்கிற, நம்மளை புரிஞ்சுக்கிற ஒரு ஆள் துணையா அமையறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? என்னை புரிஞ்சுக்கிட்டு என்னை முழுசா நேசிச்சவங்க அவ. எனக்காக என்ன வேணா செய்வா. அவளா இல்லைன்னா என் வாழ்க்கையை வெறுமையாயிடுங்க. சகல இப்ப எதுக்குப்பா நீ இவ்வளவு யோசிக்கிற? இப்ப என்ன ஆயிப்போச்சு? ஜஸ்ட் போன் எடுக்கல, அவ்வளவுதானப்பா. இல்லைங்க, டிஸ்டர்ப்டாகவே இருக்கு. எனக்கு என்னமோ சரியா படல. சகல கவலைப்படாதப்பா, அந்த கடவுள் ரேவதிக்கு துணையா இருப்பாரு. அவளுக்கு எதுவும் ஆயிருக்காது, நம்பு. நாம இப்ப பைக் ஷோரூம் போறோம்ல, அங்க ரேவதி இருப்பா. நீ வேணா பாரு, அங்கதான் இருப்பா.